10 லட்சம் மக்கள் கூடிய மாநாட்டை நீங்கள் ஊடகங்கள் பார்த்திருப்பீர்கள். அந்த வகையில் அதற்கு அடுத்த கட்டமாக இன்றைக்கு மாவட்ட செயலர்களுடைய கூட்டம், அதாவது ஃபாலோ அப் என்று சொல்வார்கள், அதனுடைய தொடர்ச்சியாக நீங்கள் எப்படி வேலை செய்ய வேண்டும், எப்படி பணியாற்ற வேண்டும். 50 தொகுதிகளில் நாம் படுத்துக்கொண்டே ஜெயிப்பது என்று சொல்லுவோமே, அது மாதிரி படுத்துக்கொண்டே ஜெயிக்கிறது எப்படி என்ற வித்தையை, எனக்கு தெரிந்த வித்தையை அவளுக்கும் தெரியும், சொல்லிக் கொடுத்திருக்கிறேன். அதனால் அந்த படுத்துக்கொண்டே ஜெயிப்பது என்று சொன்னால் 50 தொகுதியிலே ஒரு மாதத்தில் தேர்தல் வைத்தாலும் அதில் குறைந்தது 40 தொகுதியிலே வெற்றி பெற வேண்டும் என்ற நோக்கோடு இவர்களுக்கு அறிவுரை சொல்ல, அவர்கள் சொல்லுகின்ற யோசனையை நான் கேட்க, இருவரும் 50 தொகுதிகளை வெற்றி பெறுவது எப்படி உழைப்பது என்பதை பற்றி யோசனைகளை பரிமாறிக்கொள்வதற்காக இந்த கூட்டத்தை கூட்டியிருக்கிறேன். அதனாலே உங்களுடைய வாழ்த்துக்கள், ஊடகங்களுடைய வாழ்த்துக்கள் எப்பொழுதும் எனக்கு 45 ஆண்டு காலமாக நீங்கள் கொடுக்கிறீர்கள், கொடுக்க போகிறீர்கள். அதனால் ஊடகங்கள் இல்லாமல் உலகமே இல்லை என்ற நிலைக்கு வந்த பிறகு, அதனால் உங்களுடைய ஆதரவு, ஒத்துழைப்பு ஓடு இவர்களை உற்சாகப்படுத்துவதற்காக இந்த கூட்டத்திற்கு நீங்கள் வந்ததற்காக உங்களுக்கு நன்றி சொல்லுகின்றேன். உங்களுடைய உற்சாகம், நீங்கள் இதை வெளிப்படுத்தப் போகின்ற, உங்கள் ஊடகத்திலே வெளிப்படுத்தப் போகின்ற விதம், இவர்களை உற்சாகப்படுத்துவதற்காக கூட்டப்பட்ட, அவருடைய யோசனைகளை கேட்பதற்காக கூட்டப்பட்ட இந்த கூட்டத்திலே அவர்களுடைய கருத்துக்களை நானும் கேட்டு, சில கருத்துக்களை நானும் சொல்ல, கௌரவ தலைவர் ஓய்வறிய உழைப்பாளி தியாகச்சம்மல் ஜே.கே. மணி அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். சட்டமன்ற அருள் இந்த சேலம் பேர் நம்ம அருள் சட்டமன்ற உறுப்பினர் வந்திருக்கிறார். பொதுச் செயலாளர், நிரந்தர பொதுச் செயலாளர் 4 முறையா? இப்பொழுது 4 முறை பொதுச் செயலாளராக இருக்கிறார். வடிவேல் ராவணன், நம்முடைய மாவீரன் மா.க. ஸ்டாலின், மற்ற கோபி, பாண்டிச்சேரி கணபதி, மாவட்ட செயலாளர்கள், மாவட்ட தலைவர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், மேகநாதன், நிறைய பேர் வந்திருக்காங்க. அதனால் அவ்வளோ பேரையும் சொல்லுவதற்கு நேரமில்லை. உங்கள் நேரத்தையும் நான் எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை. அதனால் எங்களுக்கு இந்த தொடக்கத்திற்கு கட்சி வளர்ச்சிக்காக பேசப்போகின்ற நாங்கள் உங்களுடைய ஊடகங்களுடைய வாழ்த்துக்களை எங்களுக்கு தெரிவிங்கள். நீங்கள் எங்களுக்கு உங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து விட்டோம் என்று நான் எடுத்துக்கொள்கிறேன்.